வணக்கம் நண்பா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி 12th என்ன டெரிவேஷன் கொடுத்தாலும், என்ன ஃபார்முலா கொடுத்தாலும், என்ன சம்மு கொடுத்தாலும், என்ன தியரி கொடுத்தாலும் பக்காவாக மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி. ஸோ படித்ததை லிட்ரலி மறக்காமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும். ஏதாவது ஸ்பெஷல் ஃப்ரூட் சாப்பிடணுமா? அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஏதாவது ஸ்பெஷல் மெடிடேஷன் பண்ணணுமா, யோகா பண்ணணுமா, ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக 3 ஸ்டெப்பு சொல்கிறேன். 3 ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ண, வேறு எதுவுமே நீ பண்ண வேணாம். அண்ட் அந்த 3 ஸ்டெப்ஸும் நீ ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது தான், பட் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபாலோ பண்ணணுன்றது தான் நான் சொல்லி தரப்போம். ஸோ டக்குன்னு போகலாமா? நான் உங்கள் கிரீஷ், இது உங்கள் ஜிஐ மைண்ட்ஸ் சேனல். சரி, ஸ்டெப் நம்பர் 1. நீ படிக்கக்கூடிய எந்த கொஷினாக இருந்தாலும் அதை கான்செப்ட் புரிஞ்சு படிக்கிறியா? இதை நான் ஆரம்பத்துலேருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறேன். பட் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ, எந்த கொஷின் எப்போவுமே உனக்கு ஞாபகம் இருக்கணும்னா முதல்ல அந்த கொஷினை உன்னால் உன் மதர் டங்கில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இதுதான் முதல் விஷயம். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சால் நீ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, எக்ஸ்பிளைன் பண்ண முடியலைன்னா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலைன்னு அர்த்தம். உன்னால் எங்கள் கான்செப்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை பற்றியெல்லாம் உனக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாரு, கண்டிப்பாக கிடைக்கும். ரெண்டாவது, இப்போ நான் ஃபஸ்ட்டு திங்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொன்னேன்ல, இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லட்டா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்ட, தியரியும் படித்து முடிச்சுடு. இப்போ அன்னைக்கு ஞாபகம் இருக்கும். அதே கொஷினை 2 மாதம் கழித்து நீ எடுத்து பார்த்தனா, நான் அடித்து சொல்கிறேன், உனக்கு அந்த தியரி 100% மறந்துடும். ஆனால் நீ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உன் மதர் டங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுவ பற்றியா, நான் சொன்னல, அப்படி அது மட்டும்தான் உனக்கு பர்ஃபெக்ட்லி ஞாபகம் இருக்குன்ற. உதாரணத்துக்கு இப்போ கூலம்ஸ் லா ஒரு கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கூலம்ஸ் லாவோட டெஃபினேஷன் உனக்கு மறந்தாலும் அது என்ன சொல்ல வருது அப்படின்றது உனக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்கும். அது என்னது? ஃபோர்ஸ் பிட்வீன் 2 சார்ஜஸ். உன் மதர் டங்கில் உன்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதா? இதுதான் ஞாபகம் இருக்கும் அந்த 2 மாதம் கழிச்சும். இதனால் என்ன பெனிஃபிட்னா, உனக்கு ஒன்ஸ் இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஞாபகம் வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக தியரியை நீ எந்த டைம் எப்போனாலும் ரிவைஸ் பண்ணலாம். 2 மாதம் கழித்து ரிவைஸ் பண்ணாலும் உன்னால் ஈஸியாக பண்ண முடியும். 2 வருஷம் கழித்து ரிவைஸ் பண்ணனாலும் ஈஸியாக பண்ண முடியும். திஸ் இஸ் த பெனிஃபிட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பெனிஃபிட் இது தான். ரெண்டாவது ஸ்டெப், படித்ததை இஃப் இட் இஸ் அ சம் 1 டைம் போட்டு பார்க்கணும், டெரிவேஷன் 1 டைம் போட்டு பார்க்கணும். இஃப் இட் இஸ் அ தியரி மீன்ஸ் யூ நீட் டு லேர்ன் 1 டைம், அதாவது ஒரு தடவை பார்க்காம சொல்லி பார்க்கணும். ஸோ தியரியாக இருந்துச்சுன்னா ஒரு டைம் பார்க்காம சொல்லிப்பாரு. இப்படி சார் டெரிவேஷனாக சம்மாக இருந்தால் ஒரு டைம் பார்க்காம என்ன பண்ணணும், போட்டு பார்க்கணும். இதுதான் லாஜிக். புரிஞ்சிருச்சா? ஸோ ஏன் இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது சொல்கிறேன், நல்லா கவனி. ஸோ செகண்ட் ஸ்டெப் இது தான். அண்ட் ஃபைனலி தேர்ட் ஸ்டெப்புக்கு வந்தோன்னா, தேர்ட் ஸ்டெப் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீ ஒரு 10 கொஷின் படிக்க போகிறேன்னா செகண்ட் ஸ்டெப்பு மாதிரி ஒவ்வொரு கொஷினையும் தனித்தனியாக சொல்லி பார்க்குறேன். தேர்ட் ஸ்டெப் என்னதுன்னா, படித்த எல்லா கொஷின்ஸையும் ஒரே டைமில் சொல்லி பார்க்குறேன். இப்படி பண்ணி முடிச்சேன்னா நான் சொல்கிறேன், நீ படித்தது என்றைக்குமே மறக்காது, லிட்ரலி மறக்காது. ஒரு கொஷினையும் தனியாக சொல்லி பார்க்கணும். ஒன்ஸ் எல்லாத்தையும் படித்து முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து 1 டைம் பார்க்காம சொல்லி பார்க்கணும். இது ரெண்டுமே, இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டெப் நடக்கணும்னா உனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப்பு கரெக்டாக அமைஞ்சிருக்கணும். அதாவது கான்செப்டை நீ கிளியராக புரிஞ்சிருக்கணும். அப்போனா மட்டும்தான் உனக்கு இந்த ஸ்டெப்ஸு எல்லாம் பக்காவாக ஃபாலோ ஆகும். ஓகேவா நண்பா? அவ்வளோதான். இந்த 3 கோல்டன் ஸ்டெப்ஸை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டனாலே ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ பெரிய கொஷினை கொடுத்தாலும் உன்னால் ஈஸியாக படிக்க முடியும். முக்கியமாக அதை மறக்காமல் உன்னால் படிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? மோஸ்ட்லி செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டெப் எல்லாருமே பண்ணுவீங்க, ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கரெக்டாக பண்ண மாட்டீங்க. நீங்கள் எப்போ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, எப்போ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு கரெக்டாக தெரியணும்னா, எப்போ உங்களால் உங்கள் லாங்குவேஜ் மதர் டங்கில் உங்களால் மற்றவங்களுக்கோ இல்லை உங்களுக்குள்ளேயே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ, அப்போ தான் நீங்கள் கரெக்டாக கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்றதை புரிஞ்சுக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பா. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 5 மினிட்ஸில் என்ன சொல்லணும்னு தோணுச்சோ அதை பக்காவாக சொல்லிட்டேன். இனிமேல் உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்குது.